விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா. 11வது அஷ்டபதி இருக்கு. இந்த அஷ்டபதி ஒரு குரு உபதேசம். அது 11வது அஷ்டபதி, 18வது அஷ்டபதி, இதெல்லாம் உபதேசம். அதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய ஆயுசு க்ஷணத்துக்கு க்ஷணம் போயிட்டே இருக்கு. இது இருக்கிறதுக்குள்ளே காற்றுள்ள போதே தூத்திக்குள்னு ஒரு பழமொழி இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த ஒரு லட்சியத்தை அடைஞ்சுடணும். அடையிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத இவர்கள் ஒரு காவிய ரீதியாக, ஒரு தத்துவ ரீதியாக நமக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொல்கிறா. முழுக்க புரியாதுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறா, சில விஷயத்தை தத்துவங்கள்லாம் புரியாதுன்னு கதையாக சொல்கிறா. தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி உள்ளவர்களுக்கு தத்துவமாகவே சொல்லிவிடுறா. அதில் பக்தியும் இந்த ஞானமும் சேர்ந்து இருக்கக்கூடிய கிரந்தம் ஒன்று உண்டு அப்படின்னா கீத கோவிந்தம். ஞானே பிரயாச முதபாஸ்ய நமந்தயேவ ஜீவந்தி சண்முகரிதாம் பவதீய வார்த்தாம் அப்படிங்கிறார். பிரம்மஸ்துதியில் பிரம்மமோகன லீலையில் பிரம்மா பகவானை ஸ்தோத்திரம் பண்ணும்போது கிருஷ்ணனை பார்த்து சொல்கிறார், ஞானம் வேணும் ஞானம் வேணும் ஞானம் வேணும்னு ஞானத்துக்கு மாத்திரம் பிரயத்தனப்படுறான் ஒருத்தன், பக்தியை அலட்சியம் பண்ணிவிட்டு. அது மாதிரி ஒருத்தன் இருந்தான்னா அது எது போல அப்படின்னா, நெல்லை குத்தினா அரிசி வரும், நெல்லை குத்தினா அரிசி வரும். உமியை குத்தினா ஒரு வருஷ காலம் உமியை குத்தின்ண்டே இருக்கிறது, ஒரு மணி அரிசி வருமா? அதுபோல் ஞானம் வேணும் ஞானம் வேணும்னு மாத்திரம் நீ பிரயத்தனப்பட்டேன்னா அது உமியை குத்துறா மாதிரி. நீ ஞானத்துக்குன்னு ஒரு பிரயத்தனப்படாமல் ஞானே பிரயாச முதபாஸ்ய அதை விட்டுவிட்டு நீ என்ன பண்ணணும்னா நமந்தயேவ ஜீவந்தி, மகான்களுக்கு சரணாகதி பண்ணிட்டே இரு. சாதுக்களுடைய சரணத்தை ஆசிரியச்சின்றிருந்து அவர்களுடைய வாக்கிலேருந்து வரக்கூடிய பகவத்குணத்தை கேட்டுட்டே இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக பக்தி வந்துடும், பின்னாடியே ஞானம் வந்துடும். ஞானத்துக்கு தனி பிரயாசம் அவசியம் இல்லை. பக்தி இருந்தாலே ஞானம் வந்துடும், பக்தி இருந்தாலே வைராக்கியம் வந்துடும், பக்தி இருந்தாலே விவேகம் வந்துடும். இந்த விவேகத்தையும் வைராக்கியம் தேடுறதுக்கு நீ அதை அடையிறதுக்கு சந்நியாசம் பண்ணிட்டு நீ ஓடினாலும் உன்னை ஏமாற்றி விடும். ஏன்னா நீ அதை வேணும் அது வேணும் அது வேணும் அது வேணும்னு ஆசைப்பட அது வராது. பக்தி வேணும்னு நீ ஆசைப்பட்டு பக்தி வந்துடுத்தோன்னா அது ஸ்வபாவமாகவே உனக்கு வைராக்கியம் சித்திச்சிடும், விவேகம் சித்திச்சிடும். பக்தி தான். அதனால தான் இந்த கீத கோவிந்தத்தில் பூர்ணமாக பக்தி. அந்த பக்தியும் நாராயண தீர்த்தருடைய தரங்கம் இருக்குது, அதுவும் பக்தி தான். நாராயண தீர்த்தருடைய தரங்கம் இருக்கு, அதுவும் பக்தி கிரந்தம் தான். கீத கோவிந்தமும் பக்தி கிரந்தம் தான். ஆனால் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. நாராயண தீர்த்தர் தரங்க என்ன அப்படின்னா சும்மா அந்த +1 +2 படிக்கிற மாதிரி. கீத கோவிந்த காவியம் அந்த பக்தி அப்படின்னா டாக்டரேட் பண்ணுற மாதிரி. அது பெரிய சமாச்சாரம். அது அவ்வளவு ஈஸியாக புரியாது. அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறது புரியாது. ஏன்னா அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா சிருங்காரம். சிருங்காரம்னு ஒன்றே நாம் நினைச்சுருக்கோம், சதிபதிகளுடைய விஷயம்னு நாம் நினைக்கிறோம். சதிபதிகள் விஷயம் இல்லை, சிருங்காரம். சிருங்காரமே பிரேமைக்கு தான் சிருங்காரம்னு பேர், பக்தி சிருங்காரம். அந்த ரசமே எதற்கு ஏற்பட்டது அப்படின்னா கிருஷ்ணனுக்காக ஏற்பட்டது தான். சேவியம் சிருங்கார பாவைகி நவரச பரிதைகி கோபகன்யா சகசிரைகின்னு அந்த கிருஷ்ண கருணாமிர்தத்தில் சொல்கிறார். கருணாமிர்தாச்சாரியால் ராசக்கிரீடையை வர்ணிக்கிற இடத்துல இந்த சிருங்கார ரசம்னு சொல்லும்பொழுது அது பக்தி. அது ஏன் அது நமக்கு பக்தின்னு புரியலை அப்படின்னா ரொம்ப 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 கீழ்நிலையில் நாம் இருக்கோம் பக்தி விஷயத்தில். இந்த பக்தி கீத கோவிந்தத்தில் வர பக்தி என்னன்னா அது மேலே ரொம்ப மேலே கடைசி நிலையில் இருக்குது. கடைசி நிலையில் இருக்கிறது கீழ்நிலையில் இருக்கிறவாளுக்கு புரியுமோ? கீழ்நிலைக்குன்னு ஒன்று இருக்குது, மேல்நிலைக்குன்னு ஒன்று இருக்குது.
இதை நாம் அந்த விஷயத்தை அடைஞ்சுடணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பிரயத்தனப்படுறா, கதாரூபமாக சொல்கிறா. அந்த ராதையும் கிருஷ்ணனும் இந்த ராதையும் கிருஷ்ணனும் பண்ணின ராசலீல தான் இந்த கீத கோவிந்தம். நமக்கு எதுக்கு இந்த கதையை சொல்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு ஜீவனும் ராதை மாதிரி ஆகணுங்கிறது தான் விஷயம். ஒவ்வொருத்தரும் ராதை என்ன நிலையில் இருந்தாலும் அந்த நிலையை அடையணும். எந்த நிலையில் இருந்தாலும் எப்படி தெரியும்? இந்த அஷ்டபதி பார்த்தா தானே தெரியும். ஒவ்வொரு அஷ்டபதியும் பார்த்தா தான் ராதையோட நிலை தெரியும், கிருஷ்ணனுடைய நிலையும் நமக்கு தெரியும். சாதாரணமாக இருந்த ஒரு ஜீவன் எந்த அளவுக்கு மேன்மை அடைய முடியும்னு காண்பிக்கிறது தான் கிட்டத்தட்ட 10 அஷ்டபதி. 11வது அஷ்டபதியில் தான் இந்த உபதேசங்கிறது ஒரு எப்பொழுதுமே மகா வாக்கிய உபதேசமே எப்போ உபதேசம்னா தகுதி வந்தப்புறம் தானே உபதேசம். தகுதி இல்லாதவாளுக்கு உபதேசம் பண்ணி என்ன பிரயோஜனம்? சொன்னால் அதை புரிஞ்சுக்கணுமோ, அந்த புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு தகுதி வரணுமோ. இந்த 11 அஷ்டபதி ராதைக்கு கிருஷ்ணனுக்குன்னு நினைக்காமல் நமக்குன்னு நினச்சுட்டா 11வது அஷ்டபதி புரியும். கீழே சொன்ன 10 அஷ்டபதியை நம்ம வச்சு கம்பேர் பண்ணி நமக்குன்னு நினச்சிட்டு நாம் அதை ஃபாலோ பண்ணினா 11வது அஷ்டபதி நன்னா புரியும். ஏன் இவ்வளவு தூரம் இந்த விஷயத்தை பேசுகிறேன்னா, ஒரு சரணம் வருது, அந்த சரணம் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியவே இல்லை. அதை பூர்ண சிருங்காரம், அதை எப்படி சொல்ல முடியும்? ஆனால் சொல்லாமல் இருக்கவும் முடியாது. அதை நாம் புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு தகுந்த பக்குவம் நமக்கு வேணும். அது எந்த விஷயத்தை சொல்கிறதுங்கிறத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறதுக்குள்ள சக்தி நமக்கு வேணும். அந்த சரணம் தான் இப்போ நான் இப்போ சொன்ன சரணத்துக்கு அடுத்தது அதுதான். அதை இப்போ சொல்ல போகிறதில்ல, அது இன்னொரு சரணம் சொல்லிவிட்டு அப்புறம் தான் சொல்ல போகிறேன். அது 6வது சரணம். இப்போ நான் 5வது சரணம் சொல்ல போகிறேன். 6வது சரணம் சொல்ல போகிறதில்ல. 5க்கு அடுத்தது 6 இல்லை, 5க்கு அடுத்தது 7, 7க்கு அப்புறம் 6, 6க்கு அப்புறம் 8வது சரணம். ஏன்னா இந்த 6வது சரணம் தான் ஃபைனல். இந்த 11வது அஷ்டபதியில் 6வது சரணம் இருக்கு, அதுதான் கடைசி நிலை. அதனால இந்த 5வது சரணத்துக்கும் இப்போ அடுத்தது வரப்போகிற 7வது சரணத்துக்கு லிங்க் இருக்குது. அது இன்னும் ஈஸியாக புரியும். அதுக்காக கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். உரசி முராரேகே உபகித ஆரே. இந்த கிருஷ்ணன் அங்கே இப்போ யமுனா தீரத்தில் பிருந்தாவனத்தில் ஒரு நிகுஞ்சத்தில் கிருஷ்ணன் வசதி வனே வனபாலி வசிச்சுட்டு இருக்க. உன்னையே எதிர்பார்த்து பஷ்யதி தவ பந்தானோ, வாசலையே பார்த்துட்டு இருக்காருங்கிறா. நீ எப்போ வருவே எப்போ வருவே எப்போ வருவா பக்தாள், எப்போ வருவா பக்தாள், எப்போ வருவான்னு பார்க்குற ஒரே சுவாமி பாண்டுரங்கன் தான். என்ன அவருக்கு சங்க சக்கரெல்லாம் ஒன்றுமே கிடையாது, வேற ஒரு காரியம் இல்லை. நீங்கள் வேணால் வாசலில் நாளைக்கு நில்லுங்கண்ணா, நான் சொல்கிறபடி ஆற்று வாசல் வீட்டு வாசலில் நிற்கணும். இப்படி கையை வச்சுன்னு ரோடை பார்த்துட்டுருங்கோ. சம்பந்தம் இல்லாதவா பக்கத்தாத்துக்கார கேட்பா, யாரை எதிர்பார்த்து காத்துட்டுருக்கு, யாருக்காக வெயிட் பண்ணுறேன். இப்படி நின்னாலே யாருக்கும் தெரிகிற விஷயம் என்னன்னு, யாருக்கோ வெயிட் பண்ணுறோம்னு. பிரம்மாதி சுரசேவியோபி, பிரம்மாதி தேவதைகள்லாம் தரிசனம் பண்ணணும்னு கேட்குறா, க்யூவில் நிற்கிறா, டைம் கொடுக்க மாட்டேங்கிற அந்த பகவான் சோயம் பக்தானு பிரதீட்சதே, இந்த பக்தாளை எதிர்பார்த்து இடுப்பில் கையை வச்சு நிற்கிறான். இதை இந்த அஷ்டபதியில் ஜெயதேவ சுவாமிகள் பாண்டுரங்கனை மனசில் வச்சுருந்தா இந்த இடத்த சொல்லியிருக்கணும். பஷ்யதி தவ பந்தானம், உன்னை எதிர்பார்த்து காத்துருக்கார். நான் சொல்கிறேன் கேளு. சுகுருத்த விபாகே, உனக்கு நிறைய பாக்கியம் இருக்கு, புண்ணியம் இருக்கு. புண்ணியம் இருக்குங்கிறத நாம் சந்தோஷமாக சொல்லிக்கணும். பாக்கி பேர் மாதிரி நாம் கஷ்டம்னே பேசவே கூடாது, கஷ்டங்கிற சப்தத்தையே பேசக்கூடாது. ஸ்வர்க்கத்தில் கூட கஷ்டம் உண்டுங்கிறார். நீ அப்படிலாம் விசாரம் பண்ண போனேன்னா எல்லா இடத்துலையும் எல்லாம் இருக்குது. நம்மளை பகவான் எப்படி இன்றைக்கி சந்தோஷமாக வச்சுருக்கார், கஷ்டங்கிறதே கிடையாது. சுகிருத விபாக்கே, சுகிருதம்னா புண்ணியம். அந்த புண்ணியங்கள் புண்ணியம் பூத்துதேன்னார் கம்பராமாயணத்தில். கம்பர் சபரியோட புண்ணியம் பூத்துதான். ராமர் நிற்கிறார் அங்கே.
நந்தாதிவிரஜ புண்ணிய தருபலிதம். அந்த கிருஷ்ணன் யாரு அப்படிங்கிறார் நாராயண தீர்த்தர். நந்தகோபன் யசோத பண்ணின புண்ணியமாகிற மரம் பூத்த பூதான் கிருஷ்ணன்க, பழுத்த பழந்தான் கிருஷ்ணன்கிறார். நந்தாதி விரஜ புண்ணிய தரு, புண்ணிய தரு, புண்ணியமாகிற மரம் பழுத்த பழந்தான் கிருஷ்ணன். தரு பலிதம். சுகிருத விபாகே, நீ நிறைய பாக்கியம் பண்ணியிருக்க. ராதைக்கு மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தான். ஏன்னா புண்ணியம் பண்ணாட்டா இங்கே என்னமா உள்ளே வர முடியும்? நமக்கு பாக்கியம் இல்லாட்டா தீர்மானமாக இங்கே எப்படி வர முடியும் நம்மால்? இதோ கிஞ்சிது புண்ணியம் இருந்தால் தான் நல்ல சப்தங்களே கேட்க முடியும். சப்தத்துக்காக குறைச்சல். இப்போ டிவியை திரினா 60 நாழியும் இருக்குது. பின்னெல்லாம் சொல்லுவா சாயங்காலம் 4 மணிக்கு மேலே யாராவது வருத்தப்பட்டால் வருத்தப்படக்கூடாது. குழந்தையில் கோச்சிக்கிறதா இருந்தால் கூட ராத்திரி வேளையில் கோச்சிக்கக்கூடாது. சம்சாரம், குழந்தைகள், குடும்பத்தில் இருக்கிறவா யாரையுமே 3 மணிக்கு அப்புறம் வையவே கூடாது. எவ்வளோ கோபம் இருந்தாலும் அடக்கிக்கணும். கார்த்தால தான் பிடிக்கணும். ஏன்னா மத்தியானம் 3 மணிக்கு பிறகு அவரை சாயங்கால வேலை வந்துடுறது. சாயங்கால வேளையில் வருத்தப்பட்டால் அந்த வீட்டுக்கே ஆகாது. அந்த இந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் அது. தீபம் ஏற்றுற நேரத்துலலாம் வருத்தப்படவே கூடாது. அதுவும் பொம்மநாட்டிகள், ஸ்திரீகள் வருத்தப்படவே கூடாது, அழவே கூடாது, கண்ணீர் விடவே கூடாது சாயங்கால வேளையில். அப்புறம் ஏதாவது நம்ம சொல்லிவிட்டோம்னா ராத்திரி தூக்கமே வராது. பிறண்டு வருத்தப்பட்டுட்டே இருப்பா. நம் விஷயமாக ஒருத்தர் வருத்தப்பட்டு இருந்தா நம்முடைய வாழ்நாளில் அதை நாம் அனுபவிச்சே ஆகணும். திருப்பி யாருமே வருத்தப்படக்கூடாது. நம் விஷயமாக யாரும் வருத்தப்படக்கூடாது. சரி, தப்பு பண்ணினா கண்டிக்காமல் இருக்க முடியுமா? பிள்ளையாக இருக்கட்டும், சம்சாரமாகட்டும், குழந்தைகளாக யாரோ பந்துக்களாகட்டும் சொல்லித்தான் ஆகணும். அதை ராத்திரி வேளையில் லக்னம் வைக்கவே கூடாது. அதுக்கு கார்த்தால வேளையில் தான் சொல்லணும். ராத்திரி வேளையில் ஏன்னா கண்ணீர் விடக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, இவ்வளவு இருக்கணும். இப்போ அநேகமாக எந்த வீட்லேயும் நிம்மதி இல்லாத காரணம் என்ன தெரியுமோ? எந்த வீட்லேயும் நிம்மதி இல்லை. அப்பாடாங்கிற வெளியில் இங்கே அப்போ மனசு இப்போ தான் திருப்தியாக இருக்குது. வீட்டுக்கு போனாலே ஏன் போனோம்னு இருக்குங்கிறா. வீடுன்னா ஏற்கனவே நல்லா இருந்த வீடு தானே. அங்கே சுவாமி இல்லையா, படம் இல்லையா, ஏதாவது ஒரு பாராயணம் பண்ணலையா, பூஜை பண்ணலையோ, நடந்த வீடு தானே. இப்போ ஏன் உனக்கு போக பிடிக்கலன்னா அங்கே ஒரு கெட்ட வைப்ரேஷன் சுற்றின்னு இருக்கு. 4 மணிலேருந்து இந்த சீரியலை பார்த்து இந்த அழுக ஓடின்னு இருக்கு பற்றி ஆற்றுல. அவள் அழறது போகாது, இந்த மாமி வேற அழறா. இது மாதிரி கிருஷ்ண கதையை கருணாமிரத ஸ்லோகம் சொன்னால் அழுக வரமாட்டேங்கிறது. அந்த சீரியலை பார்த்தா அழுக வருது. இது மாதிரி அது அழ போட்டி அதை பார்த்து இவ அழ, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கெட்ட வைப்ரேஷன் அது. அதனால அது மாதிரி 1000 விஷயம் இருக்குது கேட்குறதுக்கு, பார்க்குறதுக்கு. அதை விட்டு இங்கே அஷ்டபதியில் உட்காந்துருக்கேன்னு இது ராதைக்கு மாத்திரம் சொல்லலை. சுகிருத விபாக்கே, சுகிருதம் நாம் பண்ணின புண்ணியம் இருக்கே அதனுடைய பலன் அது. நீ அவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்க. நான் சொல்கிறேன் பாரு, நிச்சயமாக நடக்க போகிறது. என்ன நடக்க போகிறது? உரசி முராரேகே, முராரே அந்த கிருஷ்ணனுடைய மார்பு இருக்கணும். அந்த மார்பில் நீ உட்கார போகிற, ஆலிங்கனம் பண்ணிக்க போகிற. அந்த மார்பு எப்படி தெரியுமா இருக்கு? கண இவ தரள பலாக்கே, பெருமாளுடைய அந்த கிருஷ்ணனுடைய திருமேனியை நீருண்ட மேகம் போல கார்த்திரல் அணையமேனி கண்ணனே உன்னை காணாங்கிறார் ஆழ்வார். கார்த்திரல் அணையமேனி, நீருண்ட மேகம் போல திருமேனி. அவனுடைய உடம்பு முழுக்க அப்படி தான் இருக்கு. அதில் உபகிதகாரே, அந்த மார்பு எப்படி இருக்கு? ஒரு முத்து மாலையை போட்டுருக்காராம். இந்த ஜனம் தான் இன்றைக்கி ஆரம்பம் யாரோ இதை கொண்டு போட்டிருக்காரு. இன்றைக்கி ஒரு முத்து மாலை எனக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த விஷயத்தை புரிய வைக்கிறது ஈஸி. உபகிதகாரே அப்படி போட்டிருக்காளாம். இது எது மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னால், நீருண்ட மேகம் இருக்கு பார்த்தீங்களா ஆகாசத்தில், அப்படி மழையை கொட்டுற மாதிரி வரும். அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சிட்டியில் பார்த்துருக்க முடியாது, இங்கே கிராமம் பக்கம் போனால் பார்த்துருக்கலாம்.
சாயங்கால வேளையில் பார்த்தேன்னா ஒரு 50-60 வெள்ளை வெள்ளேர்னு ஒரு பறவை பறக்கும். அது ஏகாக்கியாக பறக்காது, ஒரு செட்டு அப்படியே ஒரு கோடு மாதிரி எல்லாம் ஒரு கயரை பிடிச்சின்னு போகிற மாதிரி அப்படி போகும், வரிசையாக இருக்கும். அது வரிசையாக 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும், ஆகாசத்தில் பளிச்சுன்னு வெள்ளை வெள்ளேர்னு இருக்கும். இதை காளிதாசன் வர்ணிக்கிறான் ரகுவம்சத்தில். அஸ்தம்பாம் தோரணஸ்ரஜம்ங்கிறான். ஒரு தோரணம் கட்டுறதா இருந்தால் 2 கால் இருந்தால் தானே கயத்தை நடுப்பில் கட்டி அதில் தோரணம் தொங்க விட முடியும். இது ஆகாசத்தில் இப்படி வரிசையாக போகிறது எப்படி இருக்குன்னா தோரணம் மாதிரி இருக்குது, தூண் இல்லாத தோரணம்னா காளிதாசன். அஸ்தம்பாம் தோரணஸ்ரஜம், தூணே கிடையாது ஆனால் தோரணம். அது இப்படி வரிசையாக ஒரு கோடு நேர்கோடில் போயின்னு இருக்கிற அந்த பட்சிகள் அப்படியே என்னாகும், இப்படியே வளைஞ்சுடும், இப்படி ஒரு மாலை மாதிரி வளையும். அது அந்த மேகத்துக்கு நடுப்பில், நீருண்ட மேகத்துக்கு நடுப்பில் இந்த பட்சி இப்படி வளைஞ்சு போகும்பொழுதும் அந்த மேகத்துக்கு மாலை போட்ட மாதிரி இருக்கும். அது இந்த கிருஷ்ணன் கருப்பாக இருக்கிற கண்ணனுடைய கழுத்தில் தொங்குற இந்த முத்து மாலை நீருண்ட மேகத்துக்கு நடுப்பில் பறக்கிற பட்சிகளுடைய வரிசை மாதிரி அவ்வளவு அழகாக இருக்கிற அந்த மார்பில் நீ இடம் பிடிச்சிக்க போகிற. கன இவ தரள பலாக்கே தட்டி திவ பீத்தே. கண்ணனுடைய மார்பை சொல்லும் பொழுது கன இவ, கணனா மேகம், மேகம் மாதிரின்னார். ராதையை பற்றி சொல்லும் பொழுது தட்டி தீவா, மின்னல்னு சொன்னார். இந்த மேகத்தையும் மின்னலையும் சொல்கிறார். இந்த மேகம் மின்னல் இந்த ரெண்டையும் சொல்கிற காரணம் என்னன்னா அங்கனாம் அந்தரே மாதவா மாதவம் மாதவஞ்ச அந்தரேண அங்கனா இத்தமா கல்பிதே மண்டலே மத்யகா சஞ்சகோ வேணுனா கேக்கி கே காத்ருதா நேகபம் கேருவா நீலஹம் சாவலி கிருத்யதா கிருத்யதா கம்சவம்ச அடவி தாகதா வானலஹா சஞ்சகோ வேணுனா அந்த ராசக்கிரீடைக்கு பகவான் இந்த செட்டை பிரிக்கும் பொழுது அங்க நாம் ஒரு பக்கம் ஒரு கோபி, அங்க நாம் இன்னொரு பக்கம் இன்னொரு கோபி. அந்தரே மாதவா நடுப்புல கிருஷ்ணன், இப்படி ஒரு செட்டு. அடுத்த செட்டு மாதவம், ஒரு பக்கம் கிருஷ்ணன், மாதவஞ்ச இந்த பக்கம் ஒரு கிருஷ்ணன். அந்தரேன அங்கனா நடுப்புல ஒரு கோபி. இத்தமா கல்பிதே மண்டலே மத்யகா. இப்படி செட்டு செட்டாக பிரிச்சுட்டார். என்ன ஆச்சுன்னா அப்புறம் தரையிலேயே நர்த்தனம் கிடையாது, ஆகாசத்தில் மேலே சுத்துறான் பகவான். இந்த கிருஷ்ணன் நடுப்பில் இருக்கிற கிருஷ்ணன் ஒரு கையை அந்த கோபி தோளில், இன்னொரு கையை இந்த கோபி தோளில். அவா 2 பேரும் ஒவ்வொரு கையையும் எடுத்து ஒரு அம்மா இந்த பக்கத்து கோபி இடது கையை கிருஷ்ணன் கழுத்தில், இந்த பக்கத்து கோபி வலது கையை கிருஷ்ணன் கழுத்தில். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுடாதபடி அப்படியே கரெக்டாக பிடிச்சிட்டு இருக்கா. பிடிச்சின்னு இத்தமா கல்பித்தே மண்டலே, இப்படி ராசமண்டலம் சுத்துறது. இப்படி சுற்றும் பொழுது இவாளெல்லாம் நர்த்தனம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் பாடணுமோனு சஞ்சகோ வேணுனா அவள் நர்த்தனம் பண்ணுறதுக்கு நடுப்பில் ஒத்த கிருஷ்ணன் நின்றுட்டு வேணுகானம் பண்ணுறார் அவளை ஆடுறதுக்கு, ஆட விடுறதுக்கு. இப்படி ஆகாசத்தில் ராத்திரி வேளையில் இப்படி ஆகாசத்தில் சுற்றும் பொழுது என்ன ஆகுது, கிருஷ்ணன் கருப்பாக இருக்கான் மேகம் போல, அந்த கோபி மின்னல் போல இருக்கா. 2 கிருஷ்ணனுக்கு நடுப்பில் ஒரு கோபி.
கிர்ன்னு சுத்தும்போது என்ன ஆச்சு, மேகத்துக்கு நடுப்பில் மின்னல் மாதிரி இருக்கு. கே காட்டில் இருக்கிற மயில்கள்லாம் ஓடி வந்து தோகையை விரித்து ஆடுறதாம். மயில் என்னமா தோகையை விரித்து ஆடும் அப்படின்னா, மயில் வந்து எப்பொழுதுமே ஆகாசம் மூடி இருக்கணும், மேகம் தோன்றணும், மின்னல் வரணும், அப்போ தான் மயில் ஆடும். இந்த மயில் மழையே வரல, இப்போ என்னமா மயில் வந்தது அப்படின்னா, இந்த கிருஷ்ணனும் கோபிகைகளும் ஆடும்பொழுது மேகத்துக்கு நடுப்பில் மின்னல் போல இந்த ராசமண்டலத்தில் தோற்றம் அளித்ததுனால மேகம்தான் வந்துடுத்தோ மின்னல் தான் வந்துடுத்தோன்னு மயில்கள்லாம் ஓடி வருதான். கே காதிருத்தா அநேக பங்கேருகாலீன பங்கேருகலீன ஹம்சாவலி. பங்கேருகம்னா தாமரை, பெரிய தாமரையாக இருக்குது. யமுனைக்கரையில் உள்ள அந்த மடுவில் பெரிய பெரிய தாமரை. அந்த தாமரை எந்த அளவுக்கு இருந்ததுன்னா லீன ஹம்சாவலி. அந்த தாமரையில் ஒரு வெள்ளை ஹம்சம் உட்கார்ந்துருக்கு அன்னப்பட்சி, அது மறைஞ்சு போச்சான், அவ்வளோ பெரிய தாமரையா லீன ஹம்சாவலி. அது உள்ளுக்குள்ளே இருக்குது அந்த ஹம்சபட்சிகள்லாம். அதெல்லாம் தாமரையில் ஓப்பனாக தானே இருக்கும் தாமரை. அதில் இந்த ஹம்சபட்சி இருக்கும்பொழுது இந்த ராசமண்டலத்தை சுத்திரத்தை பார்த்தது இந்த பட்சிகள். இந்த மேகமும் மின்னலும் அதுகளுக்கு தெரிஞ்ச உடனே அடாடா மழை வந்து கொடுத்துனா என்ன பண்ணுறதுன்னு இந்த தாமரையை விட்டுட்டு எல்லாம் வெளியில் ஓடி வந்து கொடுத்தோம். நனைஞ்சு போயிடுமேனு கூட்டுக்கு போவோம்னு. லீன ஹம்சாவலி ஹிருத்யதா ஹிருத்யன். அந்த மயில்களையும் இந்த ஹம்சபட்சிகளையும் அவர்கள் அந்த ரெண்டு பட்சி வர்க்கங்களுக்கும் ஹிருதயத்தில் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய வேணுனா கெவகி நந்தன ஹிருத்யதா வேணுனா. அந்த பட்சிகள்லாம் அப்படியே மோகிக்கக்கூடிய அளவுக்கு மயங்க வைக்கக்கூடிய வேணுகானம் அப்படிங்கிறார் கிருஷ்ணகர்ணாமிர்தத்தில் ராசக்கிரீடையை வர்ணிக்கும்போது.